தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், திரையுலகத்தை பற்றி தான். குறிப்பாக நிறைய நண்பர்கள், உடன்பரப்புகள், உறவுகள் தொலைபேசியிலையும் நேரிலையும் பேசுகிற பொழுது, ஐயா, அண்ணா, உங்களுடைய மருமகன் மாரி செல்வராஜ் எடுத்த பைசன் படத்தை பார்த்தீர்களா என்று கேள்விக்கணை தொடுக்கிறார்கள். அவர்களுக்கு எளிமையாக, நான் இன்னும் பார்க்கவில்லை, பரியேறும் பெருமாளை குடும்பத்தோடு போய் பார்த்தேன், கர்ணனை போய் பார்த்தேன், அதே போல மாமன்னன் எப்படிப்பட்டவர், குறிப்பாக இன்றைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி மாமன்னனிலே அருந்ததியர் மக்கள் வேடத்திலே நடித்திருக்கிறார், மருமகன் எப்படி அவரை இயக்கி இருக்கிறார் என்ற அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் பைசன் படத்தை நான் பார்க்கவில்லை. அதற்கு ஒரே காரணம், பைசன் என்கின்ற அந்த பெயர் தமிழ் பெயர் இல்லை. பக்கத்திலே தான் நம்முடைய அன்பு தம்பி சடுகுடு விளையாட்டு மா வீரர் மனத்தி கணேசன் நம்மோடு நெருக்கமான உறவிலே இருக்கக்கூடியவரை வைத்துதான் என் மருமகன் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். என் வீட்டுக்கு பக்கத்திலே ஆழ்வார்த்த நகரிலே ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது. திடுமென ஒரு நாள் அவருடைய திரைப்பட குழுவினரோடு அங்கு பார்த்தேன். அவரே வந்து வணக்கம் சொன்னார், மாமா வணக்கம் என்று சொன்னார். பேசிக்கொண்டிருந்தேன். அந்த சடுகுடு விளையாட்டை, இந்த கபடி என்கின்ற சொல் கூட நம்முடைய சொல் அல்ல, சடுகுடு விளையாட்டை, அந்த காட்சியை இந்த தெப்பக்குளத்து உள்ளே எடுக்கலாமா மாமா என்று ஒரு கருத்தை கேட்டார். இது யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று. எடுப்பதென்று நீங்கள் முடிவு செய்தால் ஒப்புதலால் நானே பெற்று தருகிறேன் மருமகனே என்று சொல்லி அதில் செய்ய வேண்டிய வேலைகளையும் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிட்டு விடை பெற்று வந்து விட்டேன். ஆனால் அங்கே எடுக்கல, எங்கேயோ எடுத்திருக்கிறார். பரியேறும் பெருமாள் படம் எடுத்த அந்த ஆண்டு அவருக்கு பாராட்டு விழா எடுக்கக்கூடிய ஆழ்வார்த்தனை நிகழ்ச்சியிலே அதில் பங்கெடுத்து கொண்ட சிறப்பு விருந்தினர் சண்முகநாதன், முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர். அவர் இடத்திலே என்னுடைய மருமகன் மாரி செல்வராஜ் பக்கத்திலே தான் இருக்கிறார். ஒரு கருத்தை வலியுறுத்தினேன். நம்முடைய மாவட்டத்திலே 2 தமிழ் குடிகளுக்கிடையே யாரோ ஒருவர் என்றோ ஒரு நாள் போட்ட விதை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உயிர் பலிகள் 2 தமிழ் குடிகளுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் முயற்சி செய்து கமுக்கமாக, அதிலே தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களை கூட இணைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கருத்தை சொன்னேன். மாரி செல்வராஜும் அருகில் இருந்துதான் அதை பார்த்து கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார். பாராட்டு தெரிவிக்கிற பொழுது சண்முகநாதன் அவர்களுக்காக மறைமுகமாக சில செய்திகளை அந்த விழாலை நான் பேசினேன். இப்பொழுது 2 சமூகங்களும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று அந்த பைசன் திரைப்படத்திலே கருத்துக்களை பதிவிட்டிருப்பதாக செய்திகள் எனக்கு கிடைக்கிறது. ஆனால் வன்முறை நிகழ்வு தொடக்கத்திற்கான காரணங்களை சொல்லுகிற, பொதுவாக இப்பொழுது தேசிய தலைவர் படம் தொடர்பான நிகழ்ச்சி அரங்கத்துக்குள்ளே கலவரம், இந்த பேரை சொன்னாலே கலவரம் வரும் போல் தெரியுது. அப்படிப்பட்ட அந்த கலவர சூழல்கள் அதிலே சொல்றாங்க, அந்த தணிக்கையாளர்களிடம் இசைவு பெறுவதற்காக எப்படிப்பட்ட வரலாற்று பின்னணி உள்ள கதைகளாக இருந்தாலும், நேரடியாக நம்ம பார்த்த நிகழ்வுகளை திரைப்படமா எடுத்தாலும் அதிலே ஒரு வரி போட வேண்டும், கற்பனை கதை என்று போட்டால்தான் அந்த தணிக்கை குழுவினர் சான்றிதழ் அளிப்பார்கள், ஒப்புதல் வழங்குவார்கள். அந்த அடிப்படையிலேயே மருமகனும் அப்படித்தான் கற்பனை கதை என்று போட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். நான் பார்க்கல. ஆனாலும் சில செய்திகள் முரண்பாடுகளாக இருப்பதாக நிறைய பேர் என்னிடத்தில் சொன்னார்கள். குறிப்பாக அமீரனுடைய அந்த கதாபாத்திரம், ஏன் கத்தியை எடுத்தேன், அதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள ஆய்வுக்கு போனால் நிறைய செய்திகளை பேச வேண்டியது வரும். ஆனால் நம்முடைய அந்த கதாபாத்திரம், கதை நாயகன், சடுகுடு விளையாட்டு வீரர், அவரை யாரோ ஒருவர் இந்த மோதலுக்கு உரிய ஒரு பொறுப்பாளர், இன்னும் சொல்ல வேண்டும் என ஒரு பண்ணையாளர் தான் ஊக்கப்படுத்தியதாக, ஆக்கப்படுத்தியதாக கதை எடுத்து விட்டார். ஆனால் உண்மை அதுவல்ல. நாம் தெரிந்தவரை, அறிந்தவரை, நேரில் பார்க்கல, சடுகுடு விளையாட்டு வீரராக இருந்த நம்முடைய தம்பி அன்பிற்குரிய கணேசன் அவர்களை
அந்த விளையாட்டின் உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு ஆசிய விளையாட்டு போட்டிக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லா வகையான உதவியும் செய்தவர் நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் அருந்தவ புதல்வர் தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார்லாம். அவர்தான் எல்லா வகையான உதவிகளையும் செய்தார், ஊக்கப்படுத்தினார், ஆக்கப்படுத்தினார், எல்லாவற்றையுமே செய்தார். பிறகு அவர் விளையாட்டு வீரராக வாகை சூடி திரும்பிய பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து, அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் 95 கொடியங்குளம் கொடுமையான சூழலுக்கு பிறகு சமூக மோதல்கள், கலவர சூழல், எந்த நிலையில பெரிதும் இழப்புகளுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி விட வேண்டும், அரவணைக்க வேண்டும், தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் இந்த அம்மையார் ஜெயலலிதா உடனடியாக நம்முடைய தம்பி கணேசன் அவர்களை சென்னைக்கு அழைத்து பண முடிப்பு கொடுத்தார். சொந்தமாக அரசு சார்பில் ஒரு வீடு வழங்கினார். அதெல்லாம் கூட கதையில் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் என்று உண்மையை மறைக்கக்கூடாது. உண்மை எதுவோ அதை நீங்கள் கற்பனையா கூட சொல்லுங்க. ஜெயலலிதாவை காட்ட வேண்டாம், அம்மையார வேறு யாரையாவது ஒரு முதலமைச்சர் வழங்கினார் என்கின்றது காட்டியிருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் என்னிடத்திலே குறைபட்டுக் கொள்கிறார்கள். நான் அந்த பைசன் படத்தை பார்க்கவில்லை என்று சொன்ன காரணத்துக்கு இப்பொழுது வருகிறேன். அதில் தான் இப்பொழுது உடனடியாக எங்க விளம்பரம் கிடைக்கும், எங்க ஊடக வெளிச்சம் கிடைக்கும், அங்கெல்லாம் தவறாமல் என் தம்பி சந்தமலை சீமான் போய்விடுவார். அது சரியா தவறா என்கின்ற ஆராய்ச்சிக்கே வர வேண்டியதில்லை. 2004 நாம எதுக்கு நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மாறவன் தொல் திருமாவளவன் அவரும் தான் இதுல பங்கு. அவரை விட்டுவிட முடியாது. தொல் திருமாவளவன் தலைமையிலே தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கணும். பெயர் பலகையில் தமிழ் இருக்க வேண்டும், திரைப்படங்களின் பெயர் தமிழில் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த இயக்கம். அதில் நம்முடைய தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பங்கெடுத்தார்கள். தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பழநெடுமாறன் பங்கெடுத்தார்கள். மூவேந்தர்கள் சார்பிலே மூவேந்தர் முன்னணி ஏதோ ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சார்பிலே மருத்துவர் சேதுராமன் அவர்கள் பங்கெடுத்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்கள் செந்தமிழர் சீமானம் தான். எல்லோரும் சேர்ந்து ஒரு புரட்சி போல 2004 முன்னெடுத்தோம். அந்த நேரத்திலே தான் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த மும்பை எக்ஸ்பிரஸ் கடுமையை எதிர்த்து போறான்னு நெய்வேலியில என்னுடைய அறிக்கையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் எப்படியோ போராட்டத்தை மீறி மும்பை எக்ஸ்பிரஸ் என்கின்ற திரைப்படத்தை வெளியிட்டு விட்டார்கள். ஆனால் நெய்வேலி நகரத்தில் அங்குள்ள திரையரங்கில் மும்பை விரைவு என்று நீ அடித்து சோரட்டி ஒன்றா தான் திரைப்படம், இல்லைன்னா வெளியிட மாட்டோம் என்று நம்முடைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் திரையரங்கை முற்றுகையிட்டு மும்பை விரைவு என்று தனியாக சோரட்டி அடித்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கு பாருங்க. நெய்வேலியில் நடந்தது. அதற்கு முழு காரணம் அடியன் வியனரசு தான். இப்பொழுது திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லுவதே சீமானும் சொல்லுவதில்லை, தொல் திருமாவளவன் சொல்லுவதில்லை. காலமாடன் என்று வைத்திருக்கிற அந்த பெயரை வச்சுட்டு போக வேண்டியதானே. உலகம் முழுவதும் பார்க்க வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் கமலஹாசன் கூட தமிழ்ல பேர் வச்சு உலகம் புறம் பார்க்கறாங்க. நம்முடைய சிறப்பு விண்மீன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் தமிழ்ல தான் பேர் இருக்கு, உலகம் புறம் பார்க்கறாங்க. பைசன் என்று வைத்தால்தான் உலகம் புறம் பார்ப்பாங்களா? ஏன் கணேசன் என்று வைத்தா என்ன, சடுகுட்டு வீரர் என்று வைத்தா என்ன, அலர்த்து மனத்தி மாவீரர் என்று வைத்தா என்ன, எப்படி வேண்டுமானால் வைக்கலாம். ஒரு திரைப்படம் எடுப்பதிலும் அதை சரி செய்து, அதாவது எடிட் செய்து இசையமைத்து பாடல்கள் போட்டு நூற்றுக்கணக்கான நடிகர்களை நடிக்க வைத்து அதை வெளிக்கொணர்வதில் எவ்வளவு இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வலிகள், வேதனைகள் இருக்கு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் மருமகன் மாரி செல்வராஜை அதில் நான் குறை சொல்லவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமேனால் திரைப்படம் என்றாலே ஏழை எளிய மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு எட்டா கனி. அது மக்கள் திலகம் மாக்கூரா எம்ஜிஆர் நடிக்கிறது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கிறது, நடிகர் திலகம் சாவித்திரி நடிக்கிறது, நாட்டிய பேரொளி பத்மினி நடிக்கிறது, பானுமதி, இப்படியெல்லாம் கற்பனையில அந்த திரைப்படத்தில் எழுத்து போட்டதிலிருந்து வணக்கம் என்று ஜனகன மனகன பாட்டு போடுகிறது வரைக்கும் தரையில உட்கார்ந்து படம் பார்த்தவர் நாம. அப்படிப்பட்ட நிலையில என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல என் பேரன் கூட இந்த படத்தை நடிச்சிருக்கான். ஆழ்வார்த்த நேரில் ரத்தனபுரிங்கிற ஊர்ல என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேரன் கூட இந்த பைசன்ல நடித்ததா நம்முடைய பேரமார்கள் பேத்திமார்கள் சொன்னார்கள். என் குடும்பத்தினரும் அந்த படத்தை பார்த்து விட்டு நம்ம பெருமாளெல்லாம் நடித்திருக்காரானப்பா என்று சொன்னார்கள். அப்போ ஒரு
கிராமத்தை சேர்ந்த எளியவர்களும் திரைப்படத்தில் மின்ன முடியும் என்பதை என் மருமகன் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாளிலே வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் சொந்த ஊரை பற்றி, சொந்த ஊர் மக்களை பற்றி, உறவுகளை பற்றி, கிராமத்து மக்களை நடிக்க வைத்து இவர்கள் முகத்தையும் அந்த வெளிச்சத்தில் காட்ட முடியும் என்பதை கனவு கூட காண முடியாத அந்த உச்சத்தை அடைந்த புளியங்குளத்து மாரி செல்வராஜ் செய்தார் என்பதிலே நமக்கு நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சி, பாராட்டுகள், நன்றிகள் எவ்வளவு சொன்னாலும் தகும். ஆனால் மருமகன் அவர்களே, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், மாமாவோடு நம்ம குடும்ப சூழலில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கக்கூடும். ஆகையினாலதான் யார் யாரையோ அழைத்து நீங்க படம் பார்க்க வைக்கிறீங்க, ஆனா என்னை அழைக்க மாட்டீங்க. அதே போல நானும் அதை பொருட்படுத்துவதில்லை. பைசன் என்கின்ற அந்த ஆங்கில பேரை எனக்கு உடன்பாடு. நான் ஒருவன் படம் பார்க்கலங்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில என்று ஒரு 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 இயல்மூக்கள் அளவு கூட உங்களுக்கு இழப்பு ஏற்படாது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். ஒரு தமிழனாக பேசுகிறேன். தமிழ் மொழிக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் என்ற முறையில் பேசுகிறேன். மருமகன் என்ன மருமகன், என் மகனை எடுத்தாலும் நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன். அந்த திரைப்படத்தை பார்க்க மாட்டேன். காலமாடன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் என்ன, மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்க, தினத்தந்தியில் படித்தேன், அது வேறு செய்தி. ஆனாலும் அது ஒரு பிழையான நடைமுறை. நிறைய படங்கள் இன்றைக்கு திரைப்படங்கள் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினரா, அவருக்கு வானூர்தியில் பறப்பதற்கு தான் இப்ப நேரம் இருக்கு. தமிழ் பெயர்களை பற்றி அவர் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை, யாரும் சிந்திக்க சொல்லுவதில்லை. செந்தமிழர் சீமான் அதை பற்றி கவலையே படுவதில்லை. அவரு நாட்டின் பேரரசர், மூவேந்தர்கள் ஆண்ட முத்தமிழ் நாட்டின் பேரரசர் கனவுலே மிதந்து கொண்டிருக்கிறார், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஏழ்மையில் வாடினாலும் வறுமையோடு போராடினாலும் குக்கிராமத்து மண்ணிலே உழன்று கிடந்தாலும் இந்த எளிய தமிழனால் அதை சிந்திக்காமல் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, கருத்தை பதிவு செய்யாமல் இருக்க முடியாது. அந்த வகையிலே என் மருமகனே ஆனான் சொல்லலாம், ஆங்கில பெயரை வைத்ததினாலே அந்த படத்தை நான் பார்க்கவில்லை. ஆனால் யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் இதைவிட உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய அளவுக்கு, உலகம் முழுவதும் உங்களுக்கு பெயர் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் திரைப்படத்தை எடுக்கிற அந்த பணியில ஈடுபடுகிற பொழுது அருள் கூர்ந்து அன்பு உரிமை உணர்வோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மருமகனார் மாரி செல்வராஜ் அவர்களே, நீங்கள் எடுக்கிற கதை எது வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கண்ணோட்டம், அதில் குறுக்கிட மாட்டோம். ஆனால் அந்த படங்களுக்கு பெயரை தூய தமிழில் வையுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அண்மையிலே ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகிறார். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடந்த வாரத்திலே கூட ஒரு திருமண விழாவிலே அழகாக பேசியிருக்கிறார். மாமாவும் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் என்று புத்தகம் போட்டிருக்கிறேன். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சுட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றோம். திரைப்படங்களுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று உலகுக்கு அடையாளம் காட்டுங்கள் என்ற வேண்டுகோளை அன்பு மருமகன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த திரைப்பட குழுவினருக்கும், ஏன் தமிழ் திரை உலகத்திற்கே வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.